சூர்யாவோட புது படத்துக்கு பூஜை போட்டிருக்காங்க. இந்த மந்த் எண்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் சம்மர்ல மூவி ரிலீஸ். ரெட்ரோ படத்தை முடிச்ச சூர்யா அடுத்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட தலைப்பு மற்றும் பல அப்டேட்டுகள் ஒன்னொன்னா வரப்போகுது. இப்படி இருக்க சூர்யா அடுத்த படத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வாத்தி, லக்கி பாஸ்கர் படங்களை கொடுத்த வெங்கி அட்லூரி இயக்கத்துல சூர்யா நடிக்க போறாரு. கதாநாயகியா பிரேமுலு மூலம் ஆல் இண்டியா ஃபேமஸான மமிதா பைஜு நடிக்க போறாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்க போறாரு. இப்படி சூப்பர் காம்போல சூர்யா 46 உருவாக போகுது. சமீபத்தில் படம் குறித்து சூர்யா அதிகாரப்பூர்வமா அறிவிக்க இப்ப பூஜையோட படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பூஜை கிளிக்ஸ் சோசியல் மீடியாவில் வைரலா சுத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் சூரரை போற்று படத்துக்கு அப்புறம் சூர்யாவுடன் படம், இந்த பக்கம் லக்கி பாஸ்கர், வாத்தி படங்களுக்கு அப்புறம் வெங்கி அட்லூரியோட சேர போறேன். நிச்சயம் சூர்யா 46 படம் ஸ்பெஷல்னு நெகிழ்ந்திருக்கிறாரு ஜிவி பிரகாஷ். கோலிவுட்ல ஒரு புதிய நட்சத்திர ஜோடி உதயமாகிருக்கு. நடிகை சாய் தன்ஷிகாவை திருமணம் செய்ய போறதா அறிவிச்சிருக்காரு விஷால். ஆக்ஷன் ஹீரோவா கலக்கிட்டு வர விஷாலுக்கு எப்ப திருமணம்னு போற இடமெல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. சமீபத்துல பேசின விஷால் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கதாவும், திருமணத்துக்கு வீட்ல ஓகே சொல்லிட்டனால விரைவுல திருமணம்னு சொன்னாரு. அப்படியே கட் பண்ணா சாய் தன்ஷிகா நடிச்சிருக்க யோகிடா பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழால விஷால் சீஃப் கெஸ்டா பங்கேற்க போறாருன்னு, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதோட மட்டுமில்லாம சாய் தன்ஷிகாவை திருமணம் செய்ய போறத அறிவிக்க போறாருன்னு தகவல் பரவிச்சு. அதே மாதிரி நிகழ்ச்சி தொடங்க ஆர்பி உதயகுமார், ராதா ரவி எல்லாம் விஷால் சாய் தன்ஷிகா ஜோடிய வாழ்த்த விஷால் முகமெல்லாம் வெட்கும். நிகழ்ச்சியில பேசின சாய் தன்ஷிகா ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் செய்ய நானும் விஷாலும் முடிவு பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ண எல்லாரும் ஹாப்பி. நம்ம சொல்லிடலாமா? நாங்கள் ஆகஸ்ட் 29 கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமாக விஷால் அவர்களை தெரியும். சமீபமாக தான் பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஒரு விஷயந்தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் ஐ லவ் யூ. இறுதியா பேசின விஷாலும் திருமண தகவலை கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாரு. பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட, அவரோட அனுமதியோட நான் அவங்களோட பேரை சொல்கிறேன். அது தன்சிகா. பாலையாவோட ஒரு சீன் செம்ம வைரலா சுத்திட்டு இருக்கு. இதுக்கு காரணம் ஜனநாயகன் படமாமா. வினோத் இயக்கத்துல விஜய், பூஜா ஹெக்டே, பிரியாமணின்னு பெரும் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு வர்ற படம் ஜனநாயகன். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆக இருக்க, இது தெலுங்குல பாலகிருஷ்ணா நடிச்ச பஹ்வந்த் கேசரி படத்தோட ரீமேக்குன்னும் அதுக்காக படக்குழு கிட்ட ஒப்பந்தம் செஞ்சதாகவும் வதந்தி பரவுச்சு. ஆனா ஜனநாயகன் டீம்ல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கல. இப்ப 2 படத்தையும் தொடர்பு படுத்தி ஒரு தகவல் கோலிவுட்ல வேகமா பரவிட்டு இருக்கு. குறிப்பா பாலையா நடிச்ச குட் டச் பேட் டச் சம்பந்தமான ஒரு காட்சி ஜனநாயகன் படத்துல பயன்படுத்த போறதாவும், அதுக்காகத்தான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறதாவும் சினிமா வட்டாரத்துல சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஜனநாயகன் டீம்ல இருந்து எந்த உறுதியான தகவலும் சொல்லல. இருந்தாலும் சம்பந்தப்பட்ட காட்சி சோசியல் மீடியாவில் வேகமா பரவிட்டு இருக்கு. இந்த காம்போவா கேட்கவே நல்லா இருக்கே அப்படின்ட்டு தமிழ் தெலுங்கு வட்டாரங்கள்ல ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. வீரதீர சூரன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்க விக்ரம் அடுத்ததா மடோன் அஸ்வின் இயக்கத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துக்கான பணிகள் நடந்துட்டு வர இப்போ கோலிவுட் டோலிவுட்ல விக்ரம் சார்ந்து சுத்திக்கிட்டு இருக்க தகவல் இது நல்லா இருக்கேன்னு பேச வச்சிருக்கு. RRR படத்தை தொடர்ந்து மகேஷ் பாபுவை வச்சு பிரம்மாண்ட படத்தை உருவாக்கிட்டு வராரு ராஜமௌலி. இந்த படத்துல பிரியங்கா சோப்ரா கதாநாயகியா நடிக்க போறதா முதல்ல தகவல் வந்துச்சு. இதுவரை உறுதி செய்யப்படல. இப்போ படத்துல முக்கியமான கேரக்டர்ல விக்ரம் நடிக்க போறதா தெலுங்கு சினிமா வட்டாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தகவல் உறுதி செய்யலனாலும் காம்போ சூப்பரா இருக்கு, நடந்தா நல்லா இருக்கும்னு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க ஃபேன்ஸ்.
பொதுக்கூட்டத்துல சீமான் ஃபயரா ஒரு சாங் பாட அது செம்ம வைரல். கோவை கொடிசியா திடல்ல நாம் தமிழர் கட்சி சார்பில் ஞாயிற்றுக்கிழமை தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இதுல உணர்ச்சி மிக்க பேசின கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொண்டர்களை உற்சாகப்படுத்த ஊமை விழிகள் படத்துல இருந்து தோல்வி நிலையென நினைத்தால் பாட்ட பாடினாரு. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமையை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? கோல் அடிச்சதுக்கு அப்புறம் அப்பாவை போல மகனும் செலிப்ரேட் பண்ற வீடியோ ஃபுட்பால் ஃபேன்ஸை கவர்ந்திருக்கு. கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட மகன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஜூனியர் போர்ச்சுகல் ஜூனியர் அணிக்காக விளையாடிட்டு இருக்காரு. 15 வயதுக்குட்பட்டோருக்கான விளாட்கோ மார்கோவிச் கால்பந்து தொடர்ல போர்ச்சுகல் தேசிய அணிக்காக களமாடிட்டு வராரு ரொனால்டோ ஜூனியர். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரோஷியா அணிக்கு எதிராக நடந்த போட்டியில போர்ச்சுகல் அணிக்காக அடுத்தடுத்து 2 கோல்களை அடிச்சு அசத்தினாரு. இதுல கோல் அடிச்ச பிறகு அப்பா ரொனால்டோ மாதிரியே சியோ ஸ்டைல்ல கொண்டாடி மகிழ்ந்த வீடியோ இணையத்துல வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு. பாக்குற ஃபேன்ஸ் எல்லாம் லைக்ஸ அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கோப்பையை வென்று வந்த டீமுக்கு செம்ம வரவேற்பு கொடுத்திருக்காங்க போர்ச்சுகல் பீப்புள்ஸ். போர்ச்சுகல் பிரீமியர் லீக் கால்பந்து தொடர் அங்க ரொம்ப ஃபேமஸ். கிளப் தொடர்ல விக்டோரியாவுக்கு எதிரான போட்டியில 2-0 ஜெயிச்ச ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் டீம் தொடருக்கான புள்ளிப்பட்டியல்ல 82 புள்ளிகளோட முதலிடம் பிடிச்சது. புள்ளிகள் அடிப்படையில ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் சாம்பியன் மகுடம் சூட வீதியில இறங்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸ். லிஸ்பன் நகர்ல இருக்க பிரபலமான மார்க்யூஸ் டே பொம்பல் சதுக்கத்துல பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு சாம்பியன் பிளேயர்ஸ உற்சாகத்தோட வரவேற்றாங்க. ரசிகர்களை பார்த்த உடனே வைபான பிளேயர்ஸ் உற்சாகத்துல டான்ஸ் ஆடி மகிழ்ந்தாங்க. தக் லைஃப் படத்துக்கு அப்புறம் மணிரத்னம் இயக்க போற அடுத்த படத்தோட தகவல் வந்திருக்கு. 3 தசாப்தங்களுக்கு பிறகு கமல்ஹாசனோட சேர்ந்திருக்கும் மணிரத்னம் தக் லைஃப் படத்தை உருவாக்கி ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸுக்கு காத்திருக்காரு. தக் லைஃபை முடிச்ச கொஞ்ச நாள்லயே மணிரத்னம் ஒரு லவ் ஸ்டோரிய படமா எடுக்க போறதா தகவல் சுத்திக்கிட்டு இருக்கு. தமிழ் தெலுங்குல உருவாக போற இந்த படத்துல பிரபல தெலுங்கு நடிகர் நவீன் பாலி ஷெட்டி கதாநாயகனா நடிக்க போறாருன்னு சினிமா வட்டாரத்துல பேச்சு அடிப்படுது. தக் லைஃப் படம் வெளியான பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு தெலுங்கு சினிமா வட்டாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க. தக் லைஃப் பட ஒன்லைன் ஸ்டோரிய பார்த்துட்டு படத்துல 2 கமலான்னு பேசிட்டு இருக்காங்க. தக் லைஃப் ட்ரெய்லர் ட்ரெண்டிங்ல சுத்திக்கிட்டு இருக்க படம் ஜூன் 5ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நாளுக்கு நாள் படம் சார்ந்து புதிய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப படம் சென்சார் முடிஞ்சு UA சான்றிதழ் கொடுத்திருப்பதாகவும் படம் 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் ஓடும்னு தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்ல, படத்தோட ஒன்லைனர் தான் பயங்கர வைரல். கிரைம் ஊழல்னு நிறைஞ்சிருக்க மாஃபியா உலகத்துல சக்திவேல் மாணிக்கம் அப்படிங்கிற சகோதரர்கள் அமரன் அப்படிங்கிற சிறுவனை காப்பாத்தி தத்தெடுப்பாங்கன்னு, அப்புறம் தன்னை கொல்ல முயன்றதா நினைச்சு சகோதரனையும் மகன் அமரனையும் சக்திவேல் கொல்ல துடிக்கிறது தான் படக்கதைன்னு ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இத பார்த்து சக்திவேல் கமல்னா மாணிக்கம் யாரா இருக்கும்? ஒருவேளை கமல் டூயல் ரோலா அப்படின்னுலாம் ஃபேன்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிங்குச்சாம் பாட்டை தொடர்ந்து AR ரஹ்மான் இசையில சுகர் பேபி அப்படிங்கிற டைட்டில்ல படத்தோட 2வது பாட்டு வர 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதோட போஸ்டரை வெளியிட்டு இருக்க படக்குழு வர 24ஆம் தேதி இசை வெளியீட்டு விழா நடக்க போறதையும் அறிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட மதராசி படம் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு.
ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல மதராசி படத்துல நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட இணைஞ்சு ருக்மிணி வசந்த், விக்ராந்த், வித்யுத் ஜம்வால் உள்ளிட்டோர் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. டைட்டில் டீசர் மட்டும் வெளியாகி ஃபேன்ஸை கவர்ந்துச்சு. மதராசி படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்குன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட, படத்தின் இறுதிக்கட்ட காட்சியை இலங்கையில 15 to 20 நாட்கள் வரை படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக படக்குழு இலங்கை சென்றுள்ளதா தகவல் வெளியாகிருக்கு. ஆக்ஷன் கலந்த கதைக்களத்துல படம் உருவாக மதராசி படம் மீது எதிர்பார்ப்பு எகிரிருக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.